தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறோம். தேவ சமூகம் நமக்கு இன்பமானது. ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்தில் காத்திருக்கவும் அவருடைய நல்ல மகிமை நம்ம உணரவும் கத்த நமக்கு கிருபையாய் கத்த நல்ல சந்தர்ப்பங்களை கத்த தந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நாம் சேர்ந்து கத்தரை உயர்த்துவதற்கு அவர் நமக்கு வேண்டிய கிருபையும் பலனை கத்தர் தருவாராக. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஜெப நேரத்திலும் நம்மோடு கூட பேசுவாராக. எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். அண்ணால் அம்மா பாடுறாங்க, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்கார வைக்கிறது மாத்திரமல்ல, மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கம் பண்ணுகிறார் என்று ஒரு இருதயத்தின் ஆழத்திலிருந்து வந்த ஒரு நன்றியின் பாடல். ஒரு ஆத்மார்த்தமாக பாடுறாங்க. ஏதோ பாடணும்னு சொல்லி பாடலை. அவர்கள் இந்த நாளுக்காக அநேக ஆண்டுகள் காத்திருந்தாங்க. புலம்பின அன்னாள், அழுத அன்னாள், காத்திருந்த அன்னாள், என் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருந்த அன்னாள், இந்த காரியங்கள் நடந்த பிற்பாடு, சாமுவேலை கொண்டு வந்து ஆலயத்தில் விட்ட பிற்பாடு அதிகமாய் பாடி சந்தோஷமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. இந்த வார்த்தை நமக்கு எல்லாத்துக்கும் பிடித்தமான ஒரு வார்த்தை. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து, அவர் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று. அன்னால் தன் சூழ்நிலையை திரும்பி பார்க்குறாங்க. சிறியவளா இருந்த என்ன, எளியவளா இருந்த என்ன, இவ்வளோ பெரிய பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறீங்களப்பா. ஒரு ஊழியக்காரனை பெற்றெடுக்கும்படி கிருபை தந்தீங்களே. நான் உம்மிடத்தில் சொன்ன வாக்குப்படியே அந்த செல்ல மகனை ஆலயத்தில் கொண்டு போய் விட்டுட்டு போறேன்னு சொல்றாங்க. ஒருவேளை நான் இப்படியும் நினைக்கிறேன், ஒருவேளை அன்னாளுக்கு அதிக ஆண்டுகள் கழித்து குழந்தை பிறந்ததுனால ஒருவேளை பிறந்த குழந்தையாகி அந்த சாமுவேலை கூட எல்லாரும் அற்பமா நினைச்சிருக்கலாம், எல்லாரும் வேண்டாதவனை போல நினைச்சிருக்கலாம். அதான் அவங்க சிறியவனன்னு சொல்றாங்க. இந்த சிறியவனை கர்த்தர் எவ்வளவு தரிசனமுள்ள கண்களோடு பாடுறாங்க பாருங்க. இன்னைக்கு அற்பமா எண்ணப்படுகிற இந்த சாமுவேல், இன்னைக்கு சிறியவனா இருக்கிற இந்த சாமுவேல், இன்னைக்கு எளியவனை போல இருக்கிற இந்த சாமுவேலை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க வைக்க போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மகிமையுள்ள சிங்காசனம். அவங்க எதை சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன்னா, ஏதோ என் மகன் ராஜாவாகணும், ஆண்டவர் இஸ்ரவேலை ஆளுகிற ராஜாவா சாமுவேல் ஆகணும்னு சொல்லி அவங்க நினைக்கல. அந்த மகிமையுள்ள சிங்காசனம் என்று சொல்லி ஊழியத்தின் ஸ்தானங்களை உணர்ந்து சொல்லி இருக்கிறாங்க. மகிமையுள்ள சிங்காசனமாய். அன்னாள் அம்மாவுக்கு எது தெரிந்தது தெரியுமா? உலக பிரகாரமான மேன்மை அல்ல, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அல்ல, ஊழியத்தின் மேன்மைகளை அவர்கள் கண்ணார கண்டு நம்ம இப்பதான் பாடணும். அவர் ஊழியத்தின் அடித்தளமா இருக்கிறார், அவர் ஊழியத்தின் ஆதாரமா இருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் ஊழியங்களை குறித்த மகிமை தெரியாதபடினாலே, ஊழியங்களை குறித்த மேன்மையை அறியாதபடினாலே, ஊழியம் என்றாலே வெறுக்கிற ஒரு கூட்டங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. ஊழியக்காரர்களை அற்பமாகவும் சபை நடத்துகிற மேய்ப்பர்களை துச்சமாகவும் எண்ணுகிற ஜனக்கூட்டம் பெருகி கொண்டிருக்கிற காலத்தில் ஆண்டவர் மகிமையுள்ள சிங்காசனமாய் ஊழியங்களை கர்த்தர் ஸ்தாபிக்க போகிறார். ஆண்டவர் மகிமையுள்ள சிங்காசனமாய் ஊழியங்களை கர்த்தர் ஸ்தாபிக்க போகிறார். ஆகவே அதற்காக ஆண்டவர் ஊழியர்களை தம்முடைய கரத்தில் எடுக்க போகிறார். வல்லமையில் ஆயுதமாய் பயன்படுத்த போகிறார். இதுவரைக்கும் சிறியவன் என்று, இதுவரைக்கும் எளியவன் என்று அநேகரால் பரிகசிக்கப்பட்ட சில ஊழியர்களை ஆண்டவர் கரங்கள் எடுத்து பிரபுக்களோடு உட்கார பண்ணத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் தந்து அதிகமான வல்லமையோடு, அதிகமான வரங்களோடு, தீர்க்கதரிசன ஆவிகளோடு கர்த்தர் தேசத்துல நடமாட வைக்க போகிறார். கர்த்தருடைய வாய் சொல்லிற்று, கர்த்தருடைய கரம் இந்த காரியத்தை நிச்சயமாய் செய்து முடிக்கும். இதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை நம்ம ஏசாயா 22ஆம் அதிகாரத்திலிருந்து தியானித்து நாம் ஜெபிப்பதற்கு பரிசுத்த ஆவியான கிருபை தருவாராக. எல்லாரும் வாசித்து திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா 22ஆம் அதிகாரம், அதை கூட நீங்க வாசிக்கிறீங்களா? ஏசாயா 22ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். ஏசாயா 22, 22, 23 வசனங்கள். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். ஒரு அழகான வசனத்தை இந்த சொல்லப்பட்டிருக்குது. அநேகருக்கு இந்த பகுதி தெரியாதபடினாலே ஒருவேளை இந்த வசனம் உங்களுக்கு புரியாது இருக்குமானால் முடிந்த அளவு உங்களுக்கு விளக்கி காட்டிட்டு நான் செய்திக்குள்ள போகிறேன். இதுல வாசிக்கிறோம், அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமா இருப்பான். அவனை ஆண்டவர் உறுதியான இடத்துல ஆணியாக கடாவுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த அதிகாரத்தின் துவக்கத்தை நீங்க பார்க்கும்போது தரிசன பள்ளத்தாக்கின் பாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தரிசன பள்ளத்தாக்கு என்றால் அது எருசலேமையும் அது யூதாவையும் குறிக்கிறது. ஆண்டவர் இந்த எருசலேமுக்கும் யூத ஜனங்களுக்கும்
ஜனங்களுக்கும் ஆண்டவர் சில எச்சரிப்பின் வார்த்தைகளை கொடுக்கிறார். ஏனென்றால் எதிரிகளால் அந்த தேசம் இப்ப முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. யுத்தம் நடக்கல, முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. இதுக்கு அவங்க பயந்து வீட்டு மேலெல்லாம் ஏறுறாங்க. அதெல்லாம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க முடிகிறது. அவங்க வீடுகளுக்கு மேல ஏறுறாங்க. ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும், எதிரிகள் நம்மளை ஆளுகை செஞ்சிடக்கூடாது, எதிரிகள் நம்மளை ஜெயிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி சுய பலத்தினால வசனங்கள்லாம் நீங்க வாசிக்கும் போது வன மாளிகை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். அந்த வசனங்கள்லாம் நீங்க எத்தனை வசனம்னா 8ஆம் வசனம், வன மாளிகையாகிய ஆயுத சாலையை நோக்குவா என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த நாட்களிலே காடுகளிலே வனமாளிகை என்று சொல்லி வைத்திருப்பார்களாம். அங்கே நல்ல நல்ல ஆயுதங்களை வைத்து எதிரிகள் தன்னை தாக்க வரும்போது அங்க இருக்கிற ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்துவார்களாம். ஆகவே அங்க அந்த வனமாளிகையில போய் ஆயுதங்கள்லாம் நல்லா இருக்குதா அப்படிலாம் செக் பண்றாங்க. இந்த ஆயுதங்களை வச்சு நம்ம ஜெயிச்சிடலாமா அப்படிலாம் யோசிக்கிறாங்க. சுய பலத்தை சார்ந்து கொள்கிறாங்க, மாம்சீக பலத்தை சார்ந்து கொள்கிறாங்க. கத்தரை நோக்கி கூப்பிடணும்னு என்ன வரல, கத்தரை சார்ந்திருக்கிறோம்னு என்ன வரல. அது கழிகூர்ந்திருந்த நகரம் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த எருசலேமை பார்த்து அது களிப்பான ஒரு நகரம், அது சந்தோஷமாயிருந்த நகரம். அந்த நகரத்துக்கு ஒரு பெரிய துக்கம் வரப்போகிறது, ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, என்ன தேடு, நான் உன்னை விடுவிப்பேன், என் சமூகத்துல திரும்பி வா என்று சொல்லி ஆண்டவர் அநேக காரியங்களை தீர்க்கதரிசிகள் மூலமா சொன்னா கூட அந்த எருசலேம் பட்டணத்துக்கு தேவனை நோக்கி பார்க்கணும்னு சொல்லி எண்ணமே வரல. அது ஒவ்வொரு காரியத்தை யோசித்து யோசித்து யோசித்து, அதான் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தண்ணீர்களை கட்டி வைத்து என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படின்னா இது எசேக்கியா ராஜாவுடைய நாட்கள் நடந்த ஒரு சம்பவம். எசேக்கியா ராஜாவின் நாட்களில் எசேக்கியாவின் கால்வாய் என்று சொல்லுகிற அளவுக்கு இப்ப வெளியே போக முடியாது, ஊருக்கு வெளியே போக முடியாது. அப்படி அந்த நகரம் முற்றுகை போடப்பட்டிருக்கிறபடினாலே அந்த உள்ளுக்குள்ளே சகல வசதிகளையும் அவங்க யோசி செய்யறாங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில தேவனை நோக்கி பார்க்கணுங்கிற என்ன வரல. ஆசா ராஜா ஒரு இடத்துல சொல்லுவார், எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்வார். அப்படி இக்கட்டான நேரத்தில் கண்களை அவடத்துல ஏறெடுத்து பார்க்கிறோங்கிற எண்ணமும் இந்த ஜனங்களுக்கு வரல. அதனால உள்ளுக்குள்ளே என்னென்ன சேஃப்டி பண்ணலாம்னு சொல்லி அவர்கள் யோசித்து சுய பலத்தையும் ஆயுத பலத்தையும் படை பலத்தையும் சார்ந்து கொண்டு, ஏனென்றால் இந்த நகரம் ஆசீர்வதிக்கப்பட்ட நகரம், செல்வ செழிப்புள்ள ஒரு நகரம். ஆகவே கர்த்தரால் இந்த தேசம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறபடினாலே கர்த்தர் தன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்துக்கு தக்கதாய் தனக்குரிய காரியங்களை தானே தேடிக்கொண்டு மாம்சீக பலத்தில் இந்த நகரம் நின்று கொண்டு இருக்கிறது. ஆண்டவரை தேடணுங்கிற என்ன வரல. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது செப்னா என்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் அங்கு அடையாளப்படுத்துகிறார். நிறைய பேருக்கு இந்த செப்னா யார் என்று தெரியாது. இவன் ஒரு அரண்மனை விசாரிப்புக்காரனாக, ஒரு ட்ரெஸரராக அவன் இருக்கிறத பார்க்கிறோம். அரண்மனையில் வேலை செய்கிறான். இவனுடைய வேலை என்ன அப்படின்னா, இவன் பொக்கிஷ சாலைக்கு தலைவராக தான் இருக்கிறான். இவனுடைய வேலை இதான் இருக்கிறபடினாலே, இந்த அரண்மனையில் உயர்ந்த பதவியில் இந்த செப்னா இருக்கிறபடினாலே இவன் தன் இருதயம் கொஞ்சம் மேட்டிமையாகி கொஞ்சம் இவனுடைய இருதயம் கர்வம் கொள்ளுகிறது. என்னால் எல்லாம் முடியும், என்னால் எல்லாம் செய்ய முடியும். தேவன் தனக்கு கொடுத்த அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்துகிறான். ஜனங்கள் மேல அவனுக்கு நோக்கம் இல்லை, தேசத்தின் ஜனங்கள் மேல சிந்தை இல்லை, நகரத்தை காக்கணும்னு இல்லை, அவன் தன்னைத்தானே உயர்த்துகிறான். அந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். உயிரோடு இருக்கும் போதே தனக்காக ஒரு கல்லறையெல்லாம் வெட்டி வைக்கிறான். என்ன மதிகேடன் பாருங்க. செத்த பிற்பாடு உயிரோடு இருக்கும் போதே இங்க தேசம் முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. ஆனா மரித்த பிற்பாடு அவனுக்கு ஒரு கல்லறை வேண்டும் என்று சொல்லி ஒரு கல்லறையை தனக்காக அவன் கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறான். அவ்வளவு பெரிய மதிகேடனா இருக்கிற அந்த செப்னா. ஆண்டவர் அவனை ரொம்ப வான் பண்ணார். முதல்ல இஸ்ரவேல் ஜனங்களை எருசலேம் நகரத்தை கத்தர் வான் பண்றார், எச்சரிக்கிறாரு. இப்ப செப்னாவை கத்தர் ரொம்ப எச்சரிக்கிறாரு. எச்சரித்து உன் கையில் இருக்கிற அந்த அதிகாரத்தை நான் பிடுங்குவேன், இன்னொரு பேருக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அதிகமாய் அந்த செப்னாவை குறித்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சில சாபங்களையும் கத்தர் சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாக கத்தர் உன்னை துரத்திவிட்டு நிச்சயமாய் உன்னை மூடி போடுவார் என்று சொல்லி எல்லாம் அந்த வசனம் சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த செப்னாவை குறித்து இவ்வளவு காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எப்பொழுதுமே பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், அகந்தை உள்ளவர்களை தாழ்த்துகிறார், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிற தேவன். ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயமே பெருமைப்படுறதுதான். இந்த செப்னா எந்த அளவுக்கு பெருமைப்பட முடியுமோ அந்த அளவுக்கு பெருமைப்படுறான். பெருமைப்பட்டு பட்டு பட்டு ரொம்ப பெருமையில மேட்டிமா இருக்கிறான். அதான் அண்ணாளம்மா 2 சாமியில் 2 பாடுவாங்க,
பலவான்களின் வில்லை கத்தர் முறிக்கிறாராம். தள்ளாடினவர்களை கத்தர் பலத்தினால் இடப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி ஆண்டவர் பலவான்களின் வில்லை முறிக்கிற தேவன் இந்த செப்னாவிட்ட இருந்த அதிகாரத்தை எல்லாம் பறிக்கிறார். செப்னா என்றால் தன் கையால் உயர்ந்தவன் என்று சொல்றாங்க. செப்னா என்றால் பெருமை என்று ஒரு அடையாளம் ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. அப்படி ஆண்டவர் இந்த அரண்மனை விசாரிப்புக்காரனாயிருந்தது செப்னாவுடைய கரத்துல கொடுக்கப்பட்ட ஆளுகைய அதிகாரத்தை எல்லாற்றையும் கத்தர் பறித்து போடுகிறார். பறிச்சுட்டு ஒரு காரியத்தை செய்யறாரு. 22ஆம் அதிகாரம், அதே ஏசாயா 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கும் போது எலியாக்கீம் என்னுங்கிற ஊழியக்காரனை கத்தர் உயர்த்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது வாசிங்க. அந்நாளிலே இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து. இதுல வாசிக்கிறோம் 22:20 இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் ஊழியக்காரனை நான் அழைத்து என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுறாரா? ஊழியக்காரனே. இப்படி யாரை கூப்பிட்டாரு ஞாபகம் இருக்குதா? செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்ன ஊழியக்காரனே. ஆண்டவர் கூப்பிடும் போதே அந்த மனுஷனை பயன்படுத்த போறாருன்னு அதிலே அவரே கூப்பிட்டார் ஊழியக்காரனே. என்ன கிருபை பாருங்க. ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாரா? எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து. அவர் செப்னாட்ட இருந்து புடுங்கிட்டாரு, பெருமையுள்ள இருந்து கத்தர் புடுங்கிட்டாரு. இப்ப கிருபையுள்ள ஊழியக்காரன் கையில கத்தர் கொடுக்க போகிறார். தேசங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் இனி வருகிற நாளுக்கு நடக்கும். பெருமையா, அகந்தையா, மேட்டிமை கொண்டு நடக்கிற சிலருடைய ஆளுகைய அதிகாரத்தை கத்தர் பறிக்க போகிறார். சிறியவனை கத்தர் புழுதிந்து உயர்த்த போகிறார். அப்படிப்பட்ட காரியங்கள் தேசங்களில் நடக்கும், ஊழியங்கள் நடக்கும், சபைகளுக்குள்ளும் நடக்கும். அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை கத்தர் செய்ய போகிறார். இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் ஒரு 8 வருஷம் இருக்கும் என்னோட தெளிவா இடைப்பட்டார். ஒரு நாள் ஆலயத்தில் ஒரு மத்தியான வெயில் நேரம் ஆண்டவர் சொன்னார், உறுதியான இடத்துல அவன் ஆணியாக கடாவேன், அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமா இருப்பான் என்று கத்தர் எனக்கு கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தை அது. கடந்த வாரத்தில் அதிகமாக இதை தியானிப்பதற்கு கத்தர் கிருபை செய்தபடினாலே இதையே உங்கள் முன்பாய் செய்தியாய் வைக்க பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்தார். ஆண்டவர் கூப்பிடுறாரு, எலியாக்கீம் என்னும் ஊழியக்காரனை நான் அழைத்து என்று சொல்லுகிறார். எலியாக்கீம் என்றால் தேவன் உயர்த்துகிறார், இல்லை என்றால் தேவன் நிலை நிறுத்துகிறார் என்று சொல்லி அர்த்தம். இந்த எலியாக்கீம் யாருன்னா 2 ராஜாக்கள் 18:18 வாசிக்கும் போது அரண்மனை விசாரிப்புக்காரனா இருக்கிறான். இவரும் நல்ல போஸ்ட்ல தான் இருக்கிறாரு, இவரும் நல்ல ஸ்தானத்துல தான் இருக்கிறாரு. ஆனா செப்னா வேற, எலியாக்கீம் வேற. செப்னாவின் குணங்கள் வேற, எலியாக்கீமுடைய குணங்கள் வேற. ஆண்டவர் இந்த எலியாக்கீமை கரங்கள் எடுக்கும் போது ஆண்டவர் ஊழியக்காரனே என்று சொல்லி என்ன செய்கிறார்? அழைக்கிறார். அழைச்சு அந்த செப்னாட்ட இருந்து எதெல்லாம் எடுத்துக்கிட்டாரோ அதெல்லாம் ஆண்டவர் எலியாக்கீமுக்கு கொடுக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய வஸ்திரத்தை 21 வசனத்துல, உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையால் அவனை இடைகட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பயங்கரமான தேவன் பாருங்க. பெருமையுள்ளவனுடைய அதிகாரத்தை கத்தர் பறித்து கொள்ளுகிறார். அதை கிருபையுள்ளவனுடைய கரத்துல டிரான்ஸ்பர் பண்றார். ரீபாலா ஷதா ரகாதா ரியா ரேகாம. சில பெருமையின் கிரீடங்கள் விழுந்தே ஆகணும் தேவனுடைய பிள்ளைகளை. அது சபைக்குள்ளா இருக்கலாம், அது வெளியா இருக்கலாம், எங்கேயா இருக்கலாம். பெருமையோடு தேவன் உலகத்துல வாழ்வதற்கு, உலகத்துல அலைவதற்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கல. எவ்வளவு கிருபையாய் தாழ்த்த முடியுமோ, எவ்வளவு தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்க முடியுமோ. அப்பா நான் ஒண்ணுமே இல்லை, ஒருவேளை உலகத்தின் மேன்மைகளை அனுபவிப்பதற்கு சில நேரத்தில் கத்த நமக்கு நல்ல ஸ்லாக்கியங்களை தந்திருக்கலாம். நம் முற்பிதாக்கள் அனுபவிக்காத எத்தனையோ மேன்மையை கத்த நமக்கு தந்திருக்கலாம். நமக்கும் சரி, நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி, நம்முடைய சந்ததிகளுக்கும் சரி, துளி அளவேனும் பெருமை வரவே கூடாது. அப்பா எவ்வளோ என்ன உயர்த்தினார் ஆண்டவரே, நான் என்ன தாழ்த்துவேன் ஆண்டவரே. நீர் என்ன உயர்த்த நான் தாழ்த்துவேன் ஆண்டவரே. தாழ்மை என ஒரு கிரீடம் அணிவே, பெருமையை கிரீடம் அணிய கூடாது. தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிற தேவன். ஒரு இடத்துல ஒரு வசனம் இப்படியாய் சொல்லப்படும், அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. யாருக்கு அந்த கிருபை? தாழ்த்துக்கிறவங்களுக்கு அந்த கிருபை, தாழ்ந்து இருக்கிறவங்களுக்கு கிருபை, பணிந்து நடக்கிறவங்களுக்கு கிருபை, சத்தியத்தில் நடக்கிறவங்களுக்கு அந்த கிருபை கத்தர் கட்டளையிடுகிறார். அப்படி ஆண்டவர் செப்னாட்ட இருந்து அவ்வளவு அதிகாரத்தையும் கத்தர் பறிச்சுட்டாரு. பறிச்சு ஆண்டவர் எலியாக்கீமுக்கு கத்தர் கொடுக்கிறாரு. அதனாலதான் கூப்பிடும் போதே ஆசையா கூப்பிடுறாரு, எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து செப்னாவுடைய கையில பறித்த எல்லாவற்றையும் நான் உனக்கு தருகிறேன். என்ன கிருபையுள்ள தேவன் பாருங்க. என்ன தேவன் தம்முடைய ஊழியக்காரனை ஆண்டவர் அடையாளப்படுத்துகிற விதம், தேவன் தம்முடைய ஊழியக்காரனை மகிமைப்படுத்துகிற விதம் இந்த இடத்துல ஆச்சரியமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆண்டவர் 22ஆம் வசனத்துல சொல்றாரு, தாவீதின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். என்ன பெரிய வாக்குத்தத்தம் பாருங்க. தாவீதின் திறவுகோலை நான் அவன் தோளின் மேல வைப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, எலியாக்கீம் ஊழியக்காரன் குடும்பத்துல பிறந்தவர் அல்ல. இல்க்கியாவும் அரண்மனையில தான் வேலை பார்க்கிறாரு. அப்பாவும் அந்த எருசலேம் நகரத்துல ஒரு நல்ல உயர்ந்த நிலைமையில இருந்த ஒரு குடும்பம், அவ்வளவுதான் அந்த குடும்பம்.
ஊழியக்காரன் குடும்பம் இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாவீதின் திறவுகோலை எடுத்து நாம தோளின் மேல வைப்பேன். அப்படின்னா அதிகாரத்தை நான் கொடுப்பேன். தாவீதின் திறவுகோல் என்பது பூட்டுவதற்கும் திறப்பதற்கும் அது நமக்கு மிகுந்த உதவியா இருக்குது. வேற எதை வச்சும் ஒரு பூட்டின வீட்டையோ திறந்திருக்கிற வீட்டையோ திறக்கவோ பூட்டவோ முடியாது. திறவுகோல் என்பது அதிகாரத்தை குறிக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, எலியாக்கிம் என்னும் ஊழியக்காரனை நான் அவனை அழைக்கும் போது அவனுக்கு நான் அதிகாரத்தை முதலாவது கொடுப்பேன், தோளின் மேல் வைப்பேன் என்று சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அவர்கள் திறவுகோல்கள் ரொம்ப பெருசா இருக்குமா, அதனால தோளின் மீது சுமப்பார்களாம். அவ்வளோ பெருசா இருக்குமா அந்த திறவுகோல்கள். அதனால ஆண்டு சொல்றாரு, நான் இந்த அதிகாரத்தை எலியாக்கிமாகிய தோளின் மீது வைப்பேன், அவனுக்கு முழு அதிகாரத்தையும் கொடுப்பேன், அவன் அந்த அதிகாரத்தை சுமப்பான், அந்த அதிகாரத்தின்படி அவன் ஆளுகை செய்வான் என்று எலியாக்கிம் என்னும் தன்னுடைய ஊழியக்காரனுக்கு அழைத்து ஆண்டவர் இப்படிப்பட்ட விசேஷித்த அதிகாரத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறப்பான், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். வெளிப்படுத்தல் 3:7 சொல்லப்பட்டிருக்கிறது. பிலதெல்பியா சபையை பார்த்து, தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டது. அவரை குறித்து சொல்லப்பட்ட அதே வார்த்தை எலியாக்கிமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எலியாக்கிமே, நான் தாவீதின் திறவுகோலை உன் கையில கொடுக்கிறது மாத்திரமல்ல, நீ ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு நீ பூட்டுவாய், நீ பூட்டினதை ஒருவனும் திறக்கவும் மாட்டான் என்று சொல்லி கிருபையுள்ள அதிகாரத்தை ஆண்டவர் எலியாக்கிமுக்கு கொடுக்கிறார். நான் முதல்ல சொன்னேன், தாவீதின் திறவுகோல் எதற்கு அடையாளம்னா அதிகாரத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அப்போ நீங்க கேட்கலாம், ஊழியம் செய்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த அதிகாரமா, அப்போ உங்களுக்கு தான் நீங்க பிரசங்கமான்னு கேட்டா நோ, இல்ல. ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில எலியாக்கிமா எழும்பக்கூடிய ஒரு ஊழியக்கார சந்ததிகளை, ஊழியம் செய்கிற தலைமுறைகளை கர்த்தர் சபைக்குள்ள கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். ஆர்வமாய் ஒப்பு கொடுக்கிற எலியாக்கிம்களை, செப்னாவின் அதிகாரத்தை கர்த்தர் பிடுங்கி தாகமுள்ள எலியாக்கிமுடைய கைகளில் கர்த்தர் கொடுக்க போகிற ஒரு கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் தாவீதின் திறவுகோலை நான் உன் கையில கொடுப்பேன், நான் அதிகாரத்தை கொடுப்பேன், ஒருவரும் திறக்க கூடாதபடி நீ பூட்டுவாய், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி நீ திறப்பா. எவ்வளவு கிருபையுள்ள அதிகாரத்தை கர்த்தர் தர்றார் தேவனுடைய பிள்ளைகளே. நாம் நம்முடைய கையில தேவன் நம்மை நம்பி இப்படிப்பட்ட விலையேறப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் தர்றாரு. அதான் அந்த வசனம் சொல்கிறது, நான் திறவுகோலை அவன் தோளின் மீது வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் அவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, அவரை சார்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, ஊழியத்திற்காக ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, ஊழியத்தின் மேல தரிசனமா நிற்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சில அதிகாரங்களை தரப்போகிறார். நம்ம கட்டுனா அது கட்டுனதுதான், நம்ம திறந்தா அது திறந்ததுதான். ஒருவரும் பூட்ட முடியாது. நம்ம திறந்ததை ஒருவரும் பூட்ட முடியாது, நம்ம பூட்டினதை ஒருவரும் திறக்க முடியாது. அதிகாரத்தை கத்த தருகிறார், அதிகாரத்தை தர்றார். மத்தேயு 10:1 சொல்லப்பட்டது போல அசுத்த ஆவிகளை துரத்தவும், நோய்களை சுகமாக்கவும், வியாதிகளை நீக்கவும் கர்த்தர் அவளுக்கு அதிகாரத்தை சீசன் கொடுத்தது போல சபைக்கு அந்த அதிகாரம், எலியாக்கிமாகிய சபையே, கர்த்தர் சபைக்கு அப்படிப்பட்ட அதிகாரங்களை கர்த்தர் தருகிறார். இனி வியாதியஸ்தர்கள் வியாதியோடு போக போறது இல்ல, கர்த்தர் சுகமாக்கி கர்த்தர் அனுப்ப போகிறார். ஓ, அநேகரை சொஸ்தமாக்குகிற அதிகாரம், அநேகரை விடுவிக்கிற அதிகாரத்தை ஆண்டவர் எலியாக்கிம் கைகள்ல எப்படி தாவீதின் திறவுகோலை கர்த்தர் கொடுத்தாரோ, இனி பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை மிகுந்த அதிகாரத்தோடு புறப்பட்டு வரும், மிகுந்த வல்லமையோடு புறப்பட்டு வரும். அது புறப்பட்டு வரும்போது அற்புதங்களை அடையாளங்களை செய்யும்படி புறப்பட்டு வரும். கர்த்தருடைய வார்த்தையை தடுப்பவன் யார்? கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? சபைக்கு உள்ளிருந்து வெளியிருந்தோ சில பொல்லாத கிரியைகள் இந்த ஜெப வேளையில கட்டப்படுகிறது. நமக்கு விரோதமாய் எழும்பி வந்து ரகசியமாய் நம்மை வேடிக்கை பார்த்து, ரகசியமாய் நம்மை உளவு பார்த்து என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி நம்ம வீடுகளை நோட்டமிட்டு, நம்முடைய ஊழியத்தை நோட்டமிட்டு, ஆங்காங்கே கண்ணி வைத்து எப்படி ஆகிலும் பிடித்து விடலாம் என்று அலைகிற சில கிரியைகள் இவ்வேளையில பிடிக்கப்படுகிறது. கட்டி ஜெபிக்கலாம், கட்டுக்கலாம். ஓ ராக்கா பாபா, நமக்கு விரோதமாய் எழும்புகிற சில கிரியைகள் இந்த ஜெப வேளையில கட்டப்படுகிறது. இனி எழும்ப முடியாது. வியாதியே உன்னை கட்டுகிறோம், பலவீனமே உன்னை கட்டுகிறோம், அந்தகார கிரியே உன்னை கட்டுகிறோம். எங்களுக்கு விரோதமாய் நீ எழும்ப முடியாது. ரால ரேகா பாபா ராஷரா ரதீரா கதரா ரீபலபு ஷபலகதுர மனமரி கபப ஹalleluya ஆமென் ஆமென் ஆமென். செப்னா நினைச்சான், நம்ம மனது விரும்பினபடி நான் வாழுவேன். அதனால தான் உயிரோடு இருக்கும்போதே கல்லறை கட்டிட்டான். உயர்ந்த கல்லறையை கட்டி, நான் செத்தா கூட சாவல கூட பெருமை பாருங்க. ஐயோ என்னமா மதிக்கெட்ட மனுஷன் பாருங்க. செத்து போன பிறகு எங்க இருந்தா என்ன, அவன் செத்தா கூட என் கல்லறை உயர்ந்திருக்கணும், இந்த கல்லறைக்குள்ள தான் நான் இருக்கணும். எனக்கு உலகம் பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகம் இருக்குது, ஏசு சீக்கிரம் வரப்போறாரு. என் உலக ஜனங்களை சொல்லல, ஆண்டவர் அறிஞ்ச ஜனங்கள் கூட அப்படித்தானே இருக்கிறாங்க. பரலோகம், ரட்சிப்பு,
சபை, இதெல்லாம் அவங்களுக்கு அந்நிய வார்த்தைகள் மாதிரி தெரியுது. ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்வார்ல தீர்க்கதரிசனத்துல, என் வேதத்தின் மகத்துவங்களை அவங்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவங்க அதை அந்நிய காரியமா என்றாங்களாம். நமக்கு தேசத்துங்கள் நடக்கிறது தெரியும், போர் நடந்து கொண்டு இருக்கிறது, தேசங்களில் சமாதானம் இல்லை, தேசம் கூக்குரலிட்டு கொண்டு இருக்கிறது, ஏதோ இந்தியா கொஞ்சம் கொஞ்சம் தப்பிட்டு இருக்குது, வருகிற நாட்கள் என்ன நடக்குமோ தெரியாது. இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் நம்மளை எலியாக்கியமா கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நமக்கு திறவுகளை நாம தோளின் மீது வைப்ப எவ்வளவு நம்பி கொடுக்கிறாரு. நம்பாதவங்களுக்கு எப்படிங்க திறவுகளை கொடுப்பாரு? நம்பாதவங்க தோள் மேல எப்படிங்க தெய்வன் வைப்பார்? இல்லையே, நம்புறாரே நம்புறாரே நம்புறாரே. நம்ம படிச்சாதான் நம்புறாருன்னு இல்லை, நம்ம பட்டம் பெற்றாதான் நம்புறாருன்னு இல்லை. கிருபையுள்ள பாத்திரமா நின்று தாகத்தோடு வாஞ்சியோடு அப்பாவுக்காக எதையாகலும் செய்யணும்னு இந்த இருதயம் துடிக்குது பாருங்க, அந்த துடிப்பு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ரீகாபா உஷாலா ராகா தாராபா ரீ பாபா. ஒரு சகோதரியுடைய சாட்சியை நான் முந்தைய சொல்லியிருக்கிறேன். அவங்க பொண்ணு, சின்ன பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகிட்டா. அதனால் பிரெயின் டெட் ஆயிடுச்சு. உடனே அவங்க டாக்டர் கேட்குறாங்க, அந்த ஹார்ட்டை நீங்கள் டொனேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க, இருதயத்தை தானம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, நம்ம பிள்ளையே இன்னும் வாழ முடியாது உலகத்தில், சரி இந்த பிள்ளை எங்கேயாவது வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருதயத்தை அவங்க தானம் பண்ணிட்டாங்க. அதை ஹார்ட்டை வந்து குறிப்பிட்ட 6 ஹவர்ஸோ என்னமோ தான் டைம் நினைக்கிறேன், அதுக்குள்ளே போய் இன்னொருத்தவங்களுக்கு ஃபிட் பண்ணணும். அதுக்கப்புறம் கொண்டு போனால் அது வேஸ்ட்டு. ஆகவே வேகமாக சில ஆம்புலன்ஸ்லாம் நான் போவோம், நம்ம பார்த்துருக்குறோம்ல, வேகமாக போவோம். அது மாதிரி ஆம்புலன்ஸில் வச்சு வேகமாக போய் அதை ஃபிட் பண்ணுறவங்களுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன குழந்தைக்கு எத்தனையோ வருஷமாக யாராவது இருதயத்தை தானம் பண்ண மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ சரியான நேரத்தில் அந்த குழந்தைக்கு பொருத்தப்பட்டது. இந்த குழந்தையை பறி கொடுத்த தாய் அந்த டாக்டர்கிட்ட போய் கேட்குறாங்க, டாக்டர் என் மகளுடைய இருதயத்தை யாருக்கு நீங்கள் பொருத்தி இருக்கிறீங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ரொம்ப தூரத்தில் நாங்கள் ஒருத்தவங்களுக்கு பொருத்தி இருக்கிறோம், நீங்கள் பார்க்குறது அவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு. அந்த தாய் சொல்கிறாங்க, இல்லை டாக்டர், நாங்கள் எப்படியாவது போய் நாங்கள் அவங்கள பார்க்குறோம், எப்படியாவது அந்த பாப்பாவை நான் பார்க்கணும் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப தாகமாக கேட்குறாங்களே, ரொம்ப ஆசையாக கேட்குறாங்களேன்னு சொல்லி அந்த டாக்டரும் என்ன செய்கிறாரு, அவங்களுடைய அட்ரஸை கொடுக்குறாரு. இங்கே தான் இருக்கிறாங்க, இவங்களுக்கு தான் இந்த ஹார்ட்டை நாங்கள் ஃபிட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை கொண்டு வந்து இந்த தாய்கிட்ட காமிக்கிறாங்க. இந்த தாய் தன் குழந்தையை பறிகொடுத்த தாய், இவளுக்கு முன்னால் நிறுத்தப்படுகிற குழந்தை தன்னுடைய குழந்தையின் இருதயம் அந்த குழந்தைக்கு பொருத்தப்பட்டது. அந்த குழந்தையை கொண்டு வந்து நிறுத்துறார்கள். இந்த தாய் அந்த டாக்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க, டாக்டர் என் காதை கொண்டு போய் அந்த இதயத்து மேலே நான் வச்சு கேட்கணும் அப்படின்னு. துடிப்பது இந்த தாயுடைய பிள்ளையுடைய இருதயம். ஆகவே டாக்டர் சொன்னாங்க, ஓகே பரவாயில்ல, நீங்கள் போய் கேளுங்க, பக்கத்தில் போய் கேளுங்க, அந்த ஹார்ட் பக்கத்தில் காதை வச்சு கேளுங்க அப்படின்னு. அந்த தாய் கேட்குறாங்க, ஹார்ட் கிட்ட காதை வச்சு கேட்குறாங்க. கேட்டுட்டு அழுறாங்க, ரொம்ப நேரம் அழுறாங்க. அந்த டாக்டர் கேட்குறாரு, என்ன கேட்டுச்சு, இந்த ஹார்ட்ல இருந்து என்ன கேட்டுச்சுன்னு. அவங்க சொன்னாங்களாம், மம்மி மம்மி மம்மின்னு கேட்டுச்சுன்னு. ஒரு பெத்த தாயே தான் இருதயம், தன்னுடைய பிள்ளையுடைய இருதயம் இன்னொருத்துக்கு பொருத்தப்படும் போது அதிலிருந்து மம்மி மம்மின்னு கேட்டோன்னா நம்ம இருதயம் என்ன கேட்கணும், ஏசு ஏசு ஏசுன்னு எப்போதும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. அவங்க தான் கர்த்தருக்காக எதையாவது சாதிப்பாங்க. உலகம் துடிக்கிற இருதயம் எதையும் சாதிக்காது. ஏசு ஏசு என்று ஏங்குகிற இருதயம், ஏசு ஏசு என்று தாகத்தோடு காத்திருக்கிற இருதயம் தான் அவருக்காக ஏதாயிலும் ஒன்றை செய்து முடிக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அவன் பூட்டக்கூடாதபடிக்கு திறப்பான். என்ன ஒரு அதிகாரம்! எனக்கு இந்த வசனத்தை கிரகிக்க முடியல. ஏனென்றால் அவருக்கு தான் அந்த அதிகாரம். அவர் சொல்றார், நான் எலியாக்கீமுக்கு இந்த அதிகாரத்தை கொடுப்பேன், என்னை விசுவாசிக்கிறவன் இதிலும் பெரிதானவளை செய்வான் என்று சொன்ன தேவன் தன்னை போலவே கிரியை செய்யும்படி ஒருவனுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான். ஓ, இதை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் சிலந்தா சில கதவுகள் திறக்கும். ஆண்டவரே, நான் திறந்ததை ஒருவனும் பூட்ட முடியாது. எனக்காக திறக்கப்பட்ட நன்மையின் வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது. எனக்காய் திறக்கப்பட்ட ஆரோக்கியத்தின் வாசலை ஒருவரும் பூட்ட முடியாது. ஒருவரும் பூட்டும்படி எனக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கவும் முடியாது. நான் திறந்தது. ஆனா ஒண்ணு, சத்துருவின் வாசல்களை நான் பூட்டுவேன். சத்துரு திறக்க விரும்புகிற வாசலை நான் பூட்டுவேன். எனக்கு விரோதமாக எழும்புகிற அந்தகாரத்தின் வல்லமையின் வாசலை நான் பூட்டுவேன். வானமண்டல பொல்லாத சேனைகளின் கிரியைகளை நான் பூட்டுவேன். விசுவாசத்தோடு இவ்வளவுதான் உங்க விசுவாசமா? ஓ, கர்த்தர் பெரிய காரியம் நம்ம கொண்டு செய்யட்டுமே. நம்ம ஒரு எலியாக்கியமாய் மாறணும். கர்த்தர் நம்ம எலியாக்கியமாய் மாற்ற விரும்புகிறார். நம்மள கர்த்தர் அப்படி கரங்களை எடுக்க விரும்புகிறார். இனி நம்ம பூட்டினதுதான். இனி நம்ம திறந்தது. அதை ஒருவர் மாற்ற முடியாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. ஆண்டவர் எலியாக்கீமை தைரியப்படுத்தி அனுப்புறார்.
அதான் கூப்பிட்டாரு முதலே, ஊழியக்காரனே. ஆண்டவர் ஒரு மனுஷனை உற்சாகப்படுத்தும் போது அவரை மாதிரி உற்சாகப்படுத்த முடியாது தேவனுடைய பிள்ளைகளை. யோசுவா பயப்படுறாருல, யோசுவா புத்தகத்தில் வாசிக்கும் போது மோசே மறிச்சிட்டாரு. இந்த ஜனங்களை வழிநடத்துறது லேசான காரியம் இல்லை. அத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களை அவர் சொல்வார் ஒரு வார்த்தை. யோசுவா பார்த்து ஆண்டு ஒரு வார்த்தை சொல்வார், பலம் கொண்டு திடமனதா, இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனாலும் யோசுவாக்கு கொஞ்சம் நம்பிக்கை வரல, விசுவாசம் வரல, கலக்கம் வருது, பயம் வருது. அப்போ ஒரு வார்த்தை சொல்வார் பாருங்க, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவ்வளவு தைரியப்படுத்துறாரு. நான் மோசேட்ட இருந்த மாதிரியே நான் உன் கூட இருக்கிறேன். போ யோசுவாவே, சுதந்திரி, எரிகோவை தாண்டி போ, கானானை பங்கிட்டு கொடு. உற்சாகமா அடி எடுத்து வைக்கிறவங்க எத்தனை பேரு? இந்த ஊழியமாகிய யுத்த களத்துல, இந்த ஊழியமாகிய தேவனுடைய சேனையில, இந்த ஊழியமாகிய மகிமையுள்ள சிங்காசனத்துல, நான் மகிமையுள்ள சிங்காசனம் ஊழியத்தை பேசிட்டு இருக்கிறேன். இந்த ஊழியமாகிய மகிமையுள்ள சிங்காசனத்துல, சபையாகிய மகிமையுள்ள சிங்காசனத்துல எத்தனை பேர் தாகத்தோடு எலியாக்கிமை போல இறங்குவதற்கு ஆயத்தமோ அவர்களை நம்பி கத்தர் சில திறவுகோல்களை, அதிகாரம் என்கிற திறவுகோல்களை கத்தர் கொடுத்து, சில காரியங்களை கத்தர் திறக்க வைத்து, சத்ரு குரோதமாய் சில காரியத்தை பூட்ட வைக்க போகிறார். கடைசி அந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 23ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். இதுல வாசிக்கிறோம், ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, அவனை உறுதியான இடத்துல ஆணியாக கடாவுவேன், அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமா இருப்பான் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆணி மாதிரி நான் அவனை உறுதியா நிறுவிட்டேன். அந்த நான் தான் அந்த ஆணியை ஸ்ட்ராங் பண்ணி நிலைநாட்டி வச்சிருக்கிறேன். அதிகாரத்தை தந்து, ஆளுகையை தந்து, செப்னாவிட்டிருந்து பறித்த சில நல்ல நன்மைகளெல்லாம் இந்த எலியாக்கிமு கொடுத்து நான் ஆணியா அவனை கடாவி வச்சிருக்கிறேன். அவன் அசைக்க முடியாது. சில சும்மா ஸ்லாங் ஒன்று சொல்லுவோம்ல, ஆணியே பிடுங்க முடியாது அப்படின்னு சும்மா உலக பிரகாரமாக ஒரு ஸ்லாங் சொல்லுவோம். இது அங்கே செட் ஆகாது. இந்த ஆணியை கடாவினது அவர், பரலோகத்தின் தேவன். ஊழியத்தை நிலைவரமான ஆணியா அவர் கடாவி விட்டார். இது தகப்பன் வீட்டுக்கு மகிமையுள்ள சிங்காசனம். இது அந்த ஊழிய தகப்பன் வீட்டுக்கு மகிமையுள்ள சிங்காசனம். இதிலிருந்து ராஜாக்கள் எழுப்புவார்கள், இதிலிருந்து தீர்க்கதரிசிகள் எழுப்புவார்கள், இதிலிருந்து ஊழியர்கள் எழுப்புவார்கள், ஒரு யுத்த சேனையாய் புறப்பட்டு போவார்கள். இது தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமா இருக்கிறபடினாலே இது உறுதியான இடத்துல கடாவப்பட்ட ஆணி. இது ரீ பாபா ஷகதரா லரா கதாரா பாபா ரீ பாபா. அப்படின்னா இதுவரைக்கும் அசைஞ்சுக்கிட்டே இருந்தது, இதுவரைக்கும் ஒரு மனம் இல்லாம இருந்தது, ஐக்கியம் இல்லாம இருந்தது. இங்கேயும் சேரும் அங்கேயும் சேரும். அது ஊழியத்துக்குள்ளேயா இருக்கலாம், வெளியா இருக்கலாம். கர்த்தர் யாரோடு பேசுவார்னா ப்ளீஸ் மனம் திரும்பிடணும். எந்த பக்கமும் சேர முடியாது. விசுவாசத்துலையும் நிற்காது, அவிசுவாசத்துலையும் நிற்காது. தானும் ஜெபிக்காது, அடுத்தவங்களையும் ஜெபிக்க விடாது. ஊழியத்தை உற்சாகமும் படுத்தாது, ஊழியம் தானும் செய்யாது. ஊழியம் செய்யறவங்களை உற்சாகம் படுத்தாது, தானும் ஊழியம் செய்யாது. தானும் கொடுக்காது, கொடுக்கிறவங்களையும் கொடுக்க விடாது. தானும் உற்சாகமா இருக்காது, உற்சாகமா இருக்கிறவங்களையும் உற்சாகமா இருக்க விடாது. இது செப்னாவின் ஆவி. நம்ம கர்த்தர் எலியாக்கிம். அது செப்னா பத்தி நமக்கு மேட்டர் இல்லை. இப்போ நம்ம எலியாக்கிம் கர்த்தர் அழைக்கிறாரு, ஊழியக்காரனை என்று அழைக்கிறார். ஏன் ஊழியக்காரியன்னு வச்சுக்கிடுவோமே, ஊழியக்காரி என்று நம்மளை பார்த்து கர்த்தர் அழைக்கிறார். எலியாக்கிம் ஊழியக்காரன் குடும்பத்தில் உள்ளவர் அல்ல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஸ்டர் வீடுனா ஊழியம் செஞ்சிடணும், ஊழியக்காரங்க வீடுனா அவங்க மட்டும் ஊழியம் செய்யணும், நம்மெல்லாம் எப்போவுமே ஆடியன்ஸ் பார்த்துட்டு அப்படியே போயிடணும். நோ இல்லை. ஆண்டவர் எலியாக்கிமை போல வைராக்கியம் உள்ள சில ஆணியாய் கடாவப்பட்ட சில பாத்திரங்களை கர்த்தர் சபைக்குள்ள கர்த்தர் தேடுறார். அதான் ஆண்டவர் சொல்றார், நான் ஆணியாக கடாவிட்டேன். இந்த ஆணியை பிடுங்க முடியாது. செப்னாவை பிடுங்கிட்டாங்களா, அத மாதிரி இந்த ஆணி எலியாக்கிம் என்கிற ஆணியை பிடுங்க முடியாது. அதை நிறுத்துறது நான், அதை கடாவுனது நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அதான் ஆண்டவர் சொல்ல, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாய் இருப்பான் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். இந்த ஊழியத்தை எலியாக்கிமை மகிமையுள்ள சிங்காசனமாய் ஸ்தாபிக்கும்படி ஆண்டவர் எலியாக்கிமுக்கு இவ்வளவு அதிகாரத்தையும் கொடுத்து, இவ்வளவு கிருபைகளையும் கர்த்தர் கொடுத்து இந்த எலியாக்கிமை கர்த்தர் கனப்படுத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவாராக. அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையுள்ள சிங்காசனமா இருப்பான். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையுள்ள சிங்காசனமா இருப்பான். அப்படின்னா நீங்க கேட்கலாம், அவங்க அப்பா வீட்டுக்கானா? அவங்க அப்பா வீட்டுக்கு அப்பா பேர் என்னது? இல்கியா.
இல்கியா அவங்க அப்பா வீட்டுக்கு ஓ எலியாக்கிம் மகிமையுள்ள சிங்காசனமா இருப்பான் போல நீங்க நினைக்கலாம். ஆனா நான் ஒண்ணு சொல்வேன், தகப்பன் பரலோக தகப்பனாகி அப்பா வீட்டுக்கு மகிமையுள்ள சிங்காசனமா இருக்கும்படி கர்த்தர் இந்த ஊழியத்தை கர்த்தர் ஸ்தாபிக்கிறார். கர்த்தர் இந்த ஊழியத்தில் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருகிறார். ஓ மகிமையுள்ள சிங்காசனம் இது இந்த ஊழிய மகிமையுள்ள சிங்காசனம். இந்த ஆல்பா அண்ட் பெனியேல் சபை தகப்பன் வீட்டுக்கு மகிமையுள்ள சிங்காசனம். உணர்ந்தவங்க மாத்திரம், புரியுறவங்க மாத்திரம், ஆவியோடு இணைந்து கொள்கிற மாத்திரம் சொல்லுங்க, எங்க சபை தகப்பன் வீட்டுக்கு மகிமையுள்ள சிங்காசனமா இருக்கும் ஆண்டவரே. இதற்கு விரோதமா நிக்க முடியாது, இதுக்கு விரோதமா பேச முடியாது, இதுக்கு விரோதமா விரல் சுட்ட முடியாது. இது தகப்பன் வீட்டுக்கு மகிமையுள்ள சிங்காசனமா எழும்பி இருக்கிறபடினாலே இது ஒரு பெதஸ்தாவா வெளிப்படும். வியாதிப்பட்டவங்க உள்ள வந்தா சுகமாகி தான் போவாங்க. கர்த்தர் தம்முடைய கிரியைகளை இந்த கடைசி நாட்களை அதிகமாய் செய்ய போகிறார். இந்த மகிமையின் சிங்காசனத்தை அவர் மகிமைப்படுத்த போகிறார். எலியாக்கிமே, உன்னை உறுதியான இடத்துல ஆணியான கடாவுகிறேன். உன்னை அசைக்க முடியாது. பலவீனம் உன்னை அசைக்க முடியாது. சில தவறான பேச்சுகள் உன்னை அசைக்க. நீ ஆணி, கர்த்தரால் கடாவப்பட்ட எலியாக்கிம் என்னும் ஆணியே, நீ மகிமையுள்ள சிங்காசனம். எல்லாரும் அப்படியே கரத்தை தட்டி அவோ ரீகாபா receive the Holy Spirit. ரீகமன பரபோ ஷபலகதர பரோ ரகபலகதுர மனமோ ஷந்தன மனமோ மகிமையுள்ள சிங்காசனமாய் கர்த்தர் ஊழியங்களை ஸ்தாபிக்கிறார். ஊழியக்காரர்களை அப்படி எழுப்புகிறார். ஊழியத்துக்கு விரோதமாய் நிற்கவர் யார்? ரே பாகா தரலரரர ஷதர பாபா ரீகபபபப ரீபல ஷதர கதுர மம மரியா கதரோ. நல்லா நீங்க புரியணும். நான் வார்த்தையை முடிக்க போறேன். டீப்பாக பேசிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் இதில் இருக்குது. ஆனாலும் டைம் நம்ம கீப்பப் பண்ணுறதுனால நான் முடிக்கிறேன். ஒன்று தெரியணும், ஊழியம் சாதாரணதில்லை. ஊழியம் மகிமையானது. அப்படியே பிரசன்னத்தால் கர்த்தர் ஊழியங்களை மூடிக்கொண்டே இருக்கிறார். அப்படியே மகிமை மூடிக்கொண்டே இருக்கிறது. அப்படியே வல்லமையால ஊழியம் மூடப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனாலதான் இன்ன வரைக்கும் நிலைத்து நிற்கிறது. அதனாலதான் இன்ன வரைக்கும் ஓட முடிகிறது. அதனால உங்களுக்கு நல்லா ஒண்ணு புரியணும், இது மகிமையுள்ள சிங்காசனம். எப்பெல்லாம் ஆலயத்துக்கு வர்றீங்களோ, அது ஆல்பா சபையா இருக்கலாம், பெனியேல் சபையா இருக்கலாம், இது என் தகப்பன் வீட்டுக்கு, பரலோக தகப்பனை சொல்றேன். ஓ, அந்த தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனம் இது. ஊழியக்காரங்களை கர்த்தர் ஆணியா கடாவி இருக்கிறா. இந்த ஆணியை புடுங்க முடியாது. எப்படியாவது புடுங்கிடலான்னு சத்துரு எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்து இது வரைக்கும் தோற்று போனா, இனி அவன் முயற்சியே செய்ய முடியாது. கர்த்தரால் கடாவப்பட்ட ஆணிய யாரால புடுங்க முடியும்? தேவ பிள்ளைகளே, இது கர்த்தரால் கடாவப்பட்ட ஆணி. இந்த ஆணி அசையாது, இந்த ஆணி ஆடாது, இந்த ஆணி நிலைத்து நிற்கும். ரே பாபா ஷலரா பாபா தான் சொல்லிட்டாரு, உறுதியான இடத்துல நான் கடாவி வச்சிருக்கிறேன். எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது? என்ன உறுதியான இடத்துல, என்ன ஒரு ஆணியா இந்த சபையில என்ன கடாவி வச்சிருக்கிறாரு. இதுவரைக்கும் நீங்க அங்கங்க போய் அலமோதி நிற்கலாம், ரட்சிக்கப்படாமல் இருந்திருக்கலாம், ரட்சிப்புக்கு தூரமா இருக்கலாம். உலகமும் வேணும், ஆண்டரும் வேணும், இயேசுவும் வேணும், பாவமும் வேணும் என்று சொல்லி நிலைமையில நீங்க அசைந்து கொண்டிருந்திருக்கலாம். இன்னைக்கு நீங்க ஒரு ஆணி, கர்த்தரால் கடாவப்பட்ட ஒரு ஆணியா நீங்க மாறணும். ரா ஷேகே கர்த்தர் மாற்றினார்னா. நேற்று என் மகன் ஒரு போட்டோ ஒன்று காமிச்சான். முந்தா நாள் ஒரு பைபிள் காலேஜில் பட்டமளிப்பு விழா. அந்த வாலிப தம்பி இப்போ படித்து 3 வருஷம் முடிச்சு பட்டம் வாங்குறான். அவன் சில வருஷங்களுக்கு முந்தி கருன்னு முடியெல்லாம் இவ்வளோ நீளம் வளர்த்து எலும்பும் தோலுமா பாட்டில் வச்சு குடிச்சிட்டு இருக்கிறான். பழைய ஃபோட்டோவும் போட்டு கிராஜுவேஷன் ஆன ஃபோட்டோவும் போட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற மகனை கர்த்தர் அப்படியே மாற்றி கருன்னு இருக்கிறவன் கலராகவும் ஆகி முகத்துல தேவ பிரசன்னம் வந்து ஒரு ஊழியக்காரனுடைய தோற்றம் அதுல வந்துருச்சு. இந்த 2 போட்டோவுக்கும் அவ்வளவு வித்தியாசத்தை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். கர்த்தர் ஆணியா கடாவிட்டாருனா, உங்க பிள்ளைகள் ஒரு ஆணி, கர்த்தரால் கடாவப்பட்ட ஆணி. உங்க சந்ததி கர்த்தரால் கடாவப்பட்ட ஆணி. இத புடுங்க முடியாது, புடுங்க கூடாது.
அதனால ஊழியத்துல எந்த காரியத்தெல்லாம் என்டர் ஆகுறீங்களோ, சபைக்குள்ள வரும்போதெல்லாம் ஆண்டவரே மகிமையுள்ள சிங்காசனத்துக்குள்ள நான் நுழைகிறேங்கிற அப்பள ஒரு ஆர்ப்பரிப்பு உங்களுக்கு இருக்கணும். ஆனா கர்த்தர் செப்னாவா இருக்க நம்மளை அழைக்கலையே. மகிமையுள்ள சிங்காசனத்துல எலியாக்கியமா கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டு, எலியாக்கியமேன்னு ஊழியக்காரனேன்னு கர்த்தர் நம்மளை பார்த்து கூப்பிட்டாரே. தேவனுடைய பிள்ளைகளே, மகிமையுள்ள சிங்காசனத்துல நம்ம ஒரு ஆணியா கத்த நம்மளை நிறுத்தி வச்சிருக்கிறாரு. நம்முடைய சபையும் ஊழியங்களையும் அப்படி மகிமையுள்ள சிங்காசனமா கத்த நிறுத்தி வச்சிருக்கிறாரு. இனி இந்த சிங்காசனத்திலிருந்து, இந்த ஊழியமாகி இந்த மகிமையுள்ள சிங்காசனத்திலிருந்து சில அற்புத வல்லமைகள் புறப்படணும். சில அற்புத வல்லமைகள் புறப்படணும். கத்த தம்முடைய கிரியைகளை தீவிரமா செய்யணும். கர்த்தர் தம்முடைய கரத்தின் கிரியைகளை சீக்கிரமா செய்யணும். அதை நம்முடைய கண்கள் பார்க்கணும். குருடர்கள் கூட பார்வையடையணும். சப்பானிகள் கூட நடக்கணும். அப்படிப்பட்ட பயங்கரமான கிரியைகளை இந்த தகப்பன் வீடாகிய பரலோக தகப்பன் வீடாகிய இந்த மகிமையுள்ள சிங்காசனத்திலிருந்து கர்த்தர் அப்படிப்பட்ட பலத்த காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எனக்கு ஒரு ஆசை, நம்ம சபையில வியாதியஸ்தர்களே இருக்கக்கூடாதுன்னு. எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஆசைன்னு எனக்கு தெரியல. சிலருக்கு டாக்டரே பார்த்துட்டு ஒரு மாசம் போகலைன்னா இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகும். ஐயோ ரொம்ப நாள் டாக்டர்கிட்ட போகலையே, நம்ம போய் பார்த்து வருவோமே அப்படின்னு. நோ 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 நோ, இல்லை இல்லை இல்லை. எனக்கு அப்படிதான் ஒரு ஆசை. ஆண்டவர் வியாதியஸ்தர்களை எங்க சபையில இருக்கக்கூடாது. ஏன் நம்ம சபை ஒரு பெதஸ்தாவா மாறக்கூடாது? ஏன் குளம் கலக்கப்படும் போது தூதன் வந்து இறங்கும் போது அற்புதம் நடந்தது போல நம்முடைய சபை ஒரு பெதஸ்தா. வியாதியஸ்தர்கள் மாத்திரமல்ல, கண்ணீர் வடிக்கிறவங்க, கலங்கி போகிறவங்க, பயப்படுறவங்க, திடனற்றவங்க எல்லாருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்கிற ஒரு மகிமையுள்ள சிங்காசனம் இது. இந்த மகிமையுள்ள சிங்காசனத்துல எத்தனை பேர் எலியாக்கியமா இணைஞ்சுக்கிட ஆசை? எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது உள்ளத்துல? கை தூக்க சொல்லல. உள்ளத்துல ஆண்டவரே இதெல்லாம் தியானிக்கும் போது இன்பமா இருந்துச்சு. உறுதியான இடத்துல ஆணியா கடாவிட்டேன்னு சொல்றாரே. ஓ, எத்தனை பேர் நம்மளை பிடுங்க பார்த்தாங்க. பலவீனம் நம்மளை பிடுங்க பார்த்துச்சு. மரண கண்ணி நம்மளை பிடுங்க பார்த்துச்சு. பக்கத்து வீட்டுக்காரன், ஏத்த வீட்டுக்காரன், சொந்த பந்தம் எல்லாருமே நம்ம பிடுங்க பார்த்தாங்க. ஒருவரும் பிடுங்க முடியாதபடி ஆணியா வச்சுட்டார்ல. நம்மள இன்ன வரைக்கும் நிக்க வச்சிருக்கிறார்ல. இன்ன வரைக்கும் ஜீவனோடு நம்ம வாழ வச்சிருக்கிறார்ல. அப்போ நம்ம தகப்பனாகிய நம்முடைய பரம தகப்பன் வீட்டுக்கு மகிமையுள்ள சிங்காசனமா வாழ்ந்து நம்மளை காண்பிப்பதற்காக அப்படியே முழங்கால் படிடலாமா? ஹல்லேலூயா. வைராக்கியத்தோடு முழங்கால் படிடணும். ஆண்டவரே, உறுதியான இடத்துல சபை உறுதியான இடம். ஏன்னா சத்தியம் போதிக்கப்படுகிற இடம், பரிசுத்த ஆவியானங்கிற ஜீவ நதி பாய்ந்து கொண்டிருக்கிற இடம். அதனால ஆண்டவர் இந்த மகிமையுள்ள இடத்தை அவர் தனக்கு சிங்காசனமா தெரிந்து கொண்டார். சிங்காசனம் என்ன அர்த்தம்? அவர் உட்கார்றது, அவர் வீற்றிருக்கிறது. ஊழியத்தில் அவர் வீற்றிருக்கிறார். இந்த சபையில் அவர் வீற்றிருக்கிறார். சபைகளில் கர்த்தர் உலாவுகிறார். நான் கடந்த நாட்கள் அங்கே உபவாச ஜெபம் நடத்தி கொண்டிருக்கும் போது கூட நான் சொன்னேன், அடிக்கடி போன வாரம் முழுவதும் இடைவிடாமல் கேட்டு ராத்திரி 12 மணி 1 மணிக்கெல்லாம் சர்ச்சுக்குள்ளே இருந்து கீபோர்டு போடுற மாதிரி, பாட்டு பாடுற மாதிரி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். என்ன அர்த்தம்? ஆவியானவர் உலாவிக்கொண்டே இருக்கிறார் சபைகளுக்குள்ள. ஓ, திறந்த வாசல் அவர் நமக்கு உண்மை வைத்திருக்கிறார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு நீ திறப்பாய், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு நீ பூட்டுவா.